நமஸ்காரம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் மாவடு எப்படி போடுறோன்றத ஜஸ்ட்டு ஒரு இதாக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நாங்கள் மாவடு எங்களுக்கு டைரெக்டாக பறித்து எங்கள் ஆற்றுல குடுத்துடுவா. ஸோ அதை குடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு காம்பெல்லாம் பெரிய காம்பெல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் கன்னி போன மாவடுலாம் எடுத்துட்டு, குப்பையெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை தண்ணியில் போட்டு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுவோம். கழுவி அதை நல்லா காய வச்சுருவோம். காய வச்சதுக்கப்புறம் விளக்கெண்ணெயை தடவி அந்த மாங்காயில் தடவி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுவோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுருவோம். காலையிலையும் சாயந்தரமும் குலுக்கி விட்டுட்டு அது 2-3 நாள் ஊறினதுக்கப்புறம் அதே நிறைய தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, மிளகா, அப்புறம் கடுகு, மஞ்சப்பொடி, அதில் தண்ணியே விடமாட்டோம். அந்த மாங்காயில் விட்ட தண்ணி, அந்த மாங்காய் அதை விட்டுருக்குள்ள தண்ணி, அந்த தண்ணியை விட்டு தான் அரைப்போம். மிளகா அரைப்போம். அரைச்சிட்டு அதை மாங்காவோட சேர்த்துருவோம். ஸோ இதில் ஒரு துளி கூட தண்ணி நாங்கள் விடுறதில்ல. ஸோ இதனால் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் அந்த மாவடு ரொம்ப நன்னா இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட நாங்கள் மாவடு பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு நாங்கள் வெளியால் யாருமே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் மாவடு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இதானா கூட மாவடு கெட்டு போயிடும். ஸோ அவ்வளோ சுத்தமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் அமுச்சு விட்றோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். எந்த கண்ட்ரிக்குனாலும் பண்ணலாம். கருடா வேகா கொரியர் இருக்குது, அது வழியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் சொல்லுங்க, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அது தவிர நம்ம நார்த்தங்காய், கடாரங்காய், எலுமிச்சங்காய், பச்சை குருமிளகு, ஆவக்காய், புளிக்காய்ச்சல், காரப்பொடி, ரசப்பொடி, அப்புறம் சாம்பார் பொடி, இட்லி பொடி, இதெல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ பச்சை குருமிளகு பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது இது நல்ல ப்ரைஸும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நீங்கள் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.